கருவேப்பிலை. கருவேப்பிள்ளை. வேற என்ன இருக்கு? கருவேப்பிலை செடி. வேற என்ன செடி இருக்கு? இதுப்பா அது மருதாணி. செவக்குமா நல்லா? மருதாணி. செவக்கும். நல்லா நல்லா கனமாக இருக்குது இல்லை? இலை தான் பொடிசாக இருக்குது. ஐயோ இது என்னது உள்ளார தொட்டி இருக்கு? என்னது இது? மீன் தொட்டி. வாவ், இது என்ன? தாமரை பூ. ஒயிட் லில்லி. லில்லி அது பேர். ஆமாம் ஆமாம், ஒயிட் லில்லி. குட்டி குட்டி மீனெல்லாம் உள்ள கிடக்கு. மீன்லாம் கிடக்கு. லில்லியோ சூப்பராக இருக்குல்ல? மாடி தோட்டம். மாடி தோட்டம். என்னென்ன செடி எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பேருன்னு. அதனால் அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன செடின்னு. பார்க்கலாமா? ராமர் மல்லி. இது என்ன மல்லி? ராமர் மல்லி. ராமர் மல்லி. ஆமாம். மலருமா? எத்தனை மணிக்கு மலரும் ராமர்? காலையில் வந்துடுமா? வந்துடும். இது என்ன மல்லி? அது சாதா இருவாச்சி மல்லி. இது இருவாச்சி மல்லியா? இருவாச்சி மல்லி நல்லா பெருசாக தான் இருக்குல்ல? ஆமாம். இருவாச்சி மல்லி. குண்டு மல்லி. குண்டு மல்லி இன்னும் முட்டு தான் போடுது. ஆமாம், இது அதான் குண்டு மல்லி தான். குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி. இது இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லியெல்லாம் முட்டு தான் விட்டுருக்கு. இந்த இருக்குது. ஆமாம், இப்போ தான் எல்லாம் கட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் முட்டு. இவங்க இதுவும் ராமர் மல்லி. வாசனையாக இருக்குல்ல? நான் சந்தன முல்லைன்னு நினச்சேன். ராமர் மல்லியா? நல்ல வாசனையாக இருக்கும். இது அதுவும் இருவாச்சி மல்லி. நல்லா பெருசு பெருசாக இருக்கேப்பா. இருவாச்சி மல்லி அடுக்கடுக்காக பூக்கும். இது ஒரு ரகமான லோட்டஸ் மாதிரி ஹைபிஸ்கஸ். லோட்டஸ் கலரில் இருக்கும். அடுக்கடுக்காக வருமா? ஆமாம், அடுக்கடுக்காக வரும். லோட்டஸ் மாதிரியே வரும். இது நம்ம நார்மல் மல்லியோ? இது குண்டு மல்லி. குண்டு மல்லி அதுவும்? ஆமாம். செம்பருத்தியா? ஆரஞ்சா? ஆரஞ்சு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு. இவங்க பிங்க்கு. ரோஸ். ரோஸ் செம்பருத்தி எல்லாம் நிறையா அப்போ தான் முட்டு விட்டுருக்காங்க. காலையில் நல்லா பூத்துருக்கோம். காலையில் பூத்துட்டாங்க. இவங்க யார்? இவர் வந்து எல்லோ டபுள் கலர். இவங்க என்னமோ இடையில ஒரு செடி இருக்கே, அது நித்தியமல்லி. நித்தியமல்லி. நித்தியமல்லி இப்போ தான் வளர்ந்து வருது. அதுவாக வருது, அதனால வெட்டக்கூடாதுன்னு விட்டாச்சு. நித்தியமல்லி அவங்களாம் உருவாயிருக்காங்க. அப்புறம் வந்து காகித பூவா? ஐயோ, இதில் எத்தனை கலர் இருக்குது? காகித பூ எத்தனை கலர் இருக்குது? ஆமாம். என்னென்ன கலரு? ஆரஞ்சு, பிங்க்கு, மெஜந்தா, க்ரீனு, ப்ரௌனு எல்லாம் வரும். இங்கே பாருங்கப்பா, கலர் கலராக இருக்குது. 4 கலர் வருமா ஒரே செடியில்? அவங்களுக்கு வந்து கடலை போட்டிருக்கீங்க கீழே. ஆமாம், சாப்பிட்டு போட்டோம். அதில் சாப்பிட்டு போட்ட செடி வளர்ந்துருக்கா? இது என்னது? இது வந்து சங்குப்பூ. சங்குப்பூ. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். சங்குப்பூ. வயலட் சங்கு. அப்புறம் இங்கிட்டு அரளி. வெள்ளை அரளியா? லைட் ரோஸ் அரளி. லைட் ரோஸ் அரளி. அப்புறம் என்ன இருக்காங்க இவங்க? திக் ரோஸ் அரளி. இது குரோட்டன் மாதிரி தான், சும்மா கலர் அழகுக்காகலாம். இங்கே பாருங்க, தாமரையில். இது தாமரை இல்லை, கிழங்கு. சேப்பக்கிழங்கு அவங்க. ஆமாம், அது ரெண்டும் சேப்பக்கிழங்கு தான். நான் தாமரை இல்லைன்னா அதில் இருக்கணும் புதினா. அது இது என்ன அழகாக இருக்குப்பா? அது வந்து குரோட்டன். இலை எவ்வளோ அழகாக காட்டின் மாதிரி இருக்குது. இது என்னது? இது வெண்ணிலா. பேரில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரப்பர் மாதிரி இருக்குது. ஆமாம், செடி தானா? செடி தான் அது நல்ல கலராக இருக்குது. அப்புறம் இது வந்து மணி பிளான்ட் உள்ள நடுவில் கோவா செடி வளருது. கோவா ஊட்டி இல்லையா? கோவா மட்டும் தானே? இங்கே பாருங்க, சைனா கிராஸ். இதுக்கு பேர் சைனா கிராஸ். இவங்களை மட்டும் பேலன்ஸ் விட்டாச்சு. நல்லா இருக்குல்ல? பூவெல்லாம் அழகாக இருக்குது. மாடித்தோட்டம். இது என்ன பூ? மாதுளப்பழமா? பூ தான் இருக்கு. பூ வந்து காசி, அப்புறம் பழமாகும். காசி பணமாயிரும். இது 10 ரூபா.
பட்ரோஸ் பட்ரோஸ் வெயிலுக்கு பட்டு போச்சா? ஆமாம். ஆடாடா. இன்னைக்கு பூத்திச்ச ஒன்று பாபாக்கு வச்சிருக்கேன். நல்லா பூக்கும். இது என்ன பூ? முல்லை. இது ரொம்ப தொல்லை இல்லை, வாசனையாக இருக்கும்ல. நல்ல வாசனையா. முல்லை. சாமிக்கு அப்போ பூவே வாங்க மாட்டீங்கல்ல? வாங்குறதே இல்லை. எல்லாம் அந்த பூவை பறித்து வச்சுருவீங்க. பரவாயில்லையே. இது என்னது இப்படி கும்பலாக இருக்குது? அடுக்கு செம்பருத்தி. ஏய், அடுக்கு செம்பருத்தி பாருங்க, அங்கே பாருங்க, பக்கத்தில் போயிட்டுருக்கு பிளேன். அடுக்கு செம்பருத்தி இலைய அடுக்கா இருக்கு. ஆமாம், பரவாயில்லையே. இது ஜாதி பூ. இதான் அப்பாடி நல்ல பூ, வாசம். ஜாதி முல்லை பயங்கரமாக இருக்கும். ஜாதி மல்லி. பூச்சி பொட்டையெல்லாம் வந்துடும் சொல்லுவாங்கள்ல. நல்லா இருக்கு, வாசனையோட இருக்கு. ஜாதி மல்லி மலர்ந்துச்சுன்னா செம வாசனையாக இருக்கும். செத்த நேரத்தில் வாடிடும். நல்லா. பரவாயில்ல. மாடியில் இருக்க செடியில் இருக்க பூவை பறிச்சே நீங்கள் எல்லாத்தையும் வச்சுருவீங்க? ஆமாம், சாமிக்கெல்லாம் வச்சுருவேன். ஓகே.